நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று இன்று மாறாத தேவனே, ஹல்லேலூயா. இரக்கத்தினாலே எங்களை துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, நன்றிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றிப்பா. ஹல்லேலூயா. ஜீவிக்கிற கண்மணியே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மணியானவர்கள் துதிக்கப்படுகிறார்கள். இரட்சகரே கண்மணியை உயர்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவமான தேவனே உயர்ந்திருக்கிறார்கள். அடைக்கலை பட்டமாய் தேவனை உயர்ந்திருக்கிறார்கள். அடைக்கலம் புதியமான இணைப்பை உயர்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, நன்றிப்பா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா, நன்றிப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வாங்குகிறவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றிப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒரே ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தரே நன்றி, உமக்கு நன்றிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிவானவர்களே ஜெயிக்கிறோம்ப்பா. ஆவியானவர்களே ஆண்டவரே, ஹல்லேலூயா. சிவானவர்களே நம்முடைய பரிசுத்த பிரசனங்கள் வழிநடத்த வேண்டுமையாக ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமையாக. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர்களையே கருதப்படும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெயிலை சுற்றிலும் ஆட்டுக்குட்டியானவர்களையே செய்திருக்கிறா. இந்தமான ஆண்டவரை எங்கேயும் ஆண்டவரை தூதர்களுக்கு ஆண்டவரை கட்டளைக்கு ஜெபிக்கிறார். தேவ பிரசாத்தை கட்டளைக்கு ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை முற்றிலுமாய் ஆவி ஆற்றலால் சொல்கிறார். முற்றிலுமாய் நமக்கு ஆண்டவரை அர்ப்பணித்து ஆண்டவரை ஆராதனை செய்ய கட்ட உதவி செய்கிறார். மகிமைப்படுகிறார். எங்கள் அன்பை பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிரியை செய்கிறோம். நீங்கள் எங்களை நடத்தும் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நாங்கள் சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடி சுத்தி என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம்.
நம்ம ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நம்ம நடத்தி கொண்டு வந்ததற்கு நம்ம நன்றி சொல்லும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஜெபிக்கும் போது வார்த்தைகள் என்ன சொல்லி நன்றி சொல்றது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், நம்ம துதிக்கிறோம். நம்ம பாடுகிற ஒவ்வொரு பாடல்லையும் நம்ம அவருக்கு நன்றி தான் செலுத்துறோம். ஸோ நம்ம அதை ஒரு ஜெபமாவே நம்ம நினைத்து நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு பாடலின் வரிகளையும் நம்ம உணர்ந்து பாடுவோம். நம்ம பாடுற ஒவ்வொரு பாடலுமே நமக்கு தெரிந்த பாடல்கள் தான். அதனால எல்லாரும் நம்ம கரங்களை தட்டி நம்ம உண்மையா இந்த வார்த்தைகளை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயத்தோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் பாடும். நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் என்ற பாடல் தெரிந்த ஒரு பாடல் தான். எல்லாரும் நம்ம கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம். நீ
கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் அவர் நம்மோடு கூட வந்தார். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் இந்த வருஷத்துல ஏசப்பா மட்டும்தான் கைவிடாம நான் போன பாதைகள்ல நெருக்கமான பாதைகளா ஒருவேளை இருந்தா கூட அந்த பாதையிலும் என்னை விட்டு விலகாமல் வந்தார்னு சொல்றவங்க மாத்திரம் அவர்களை உயர்த்தி நம்ம ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? இன்னொரு பாடல் நம்ம பாடுவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்ந்தேன் இன்றைக்கு என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். நடந்ததெல்லாம் நன்மை
thank you, Father. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. எப்படி நான் நன்றி சொல்வேன், எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. யெகோவா ராஃபா, இதுவரை சுகம் தந்தீரே. யெகோவா ராஃபா, இதுவரை சுகம் தந்தீரே. இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீரையா. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீரையா. சமாதானம் தந்தீரையா. சர்வ வல்லவரே, சமாதானம் தந்தீரையா. சர்வ வல்லவரே, அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. அப்பா நன்றி, அன்பே நன்றி, இயேசு அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இருக்கோம்? 31ஆம் தேதி
நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம சர்ச்சில் இருக்கோன்றது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம பாடணும், எகோவா ராஃபா இதுவரை சுகம் தந்தீரேன்னு சொல்லி நம்ம பாடணும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனையோ பேர், எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இன்னைக்கு இருக்காங்க. அவங்க ஆண்டவருடைய ஒருவேளை தேவ பிள்ளைகளா கூட அவங்க இருக்கலாம். ஆனால் சுகவீனத்து நிமித்தம், பலவீனத்து நிமித்தம் அவங்களால இன்றைக்கு ஆராதிக்க முடியல. ஆனால் நம்மள ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம முழு படத்தையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த நாளில் நம்ம ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம அடுத்த பாடலாக நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன் என்ற பாடல். இதுவும் எல்லாருக்கும் நம்ம தெரிந்த பாடல் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீர். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீர். சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உடையான் சேற்றிலே நான் உழைத்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உடையான் சேற்றிலே நான் உழைத்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே.
தட்டி நாடுகளுக்கு மகிமை செலுத்துவோம். இந்த வருஷத்துல எத்தனை பேர் நீங்க நடந்த பாதையெல்லாம் அப்படியே ரொம்ப சுமூகமா இருந்துச்சுன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி நல்ல சொல்லுங்க பாருங்க. ரொம்ப சுமூகமா இருந்துச்சு, நாங்க கஷ்டமே படல, நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இந்த வருஷம் முழுவதும் நாங்க இருந்தோம் சொல்றவங்க கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஒவ்வொரு பாதைகளை நம்ம போயிருக்கோம், ஒவ்வொரு சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டியது இருந்திருக்கிறோம். கரடு முரடான பாதைகள்ல கூட ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்தி இருக்கோம். அப்படிதான் எத்தனை பேர் அதற்கு ஆமென் சொல்றீங்க? இதற்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரடு முரடான பாதை இருந்தது உண்மை, ஆனா ஆண்டவருடைய கரம் எங்களை நடத்தினதும் உண்மைன்னு சொல்றவங்க நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனை சுவை பாடிடுவேன் என்ற பாடலை நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும். நீரை
என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளே தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளே தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஆமென். இயேசு அவர் நல்லவர், அவர் வல்லவர். கடந்த வாரத்தில் நம்ம பாடின ஒரு பாடல், நம்ப தகுந்த இயேசுவுக்கு நன்றி நிறைந்த ஆராதனை என்ற பாடல் நம்ம மறுபடியும் பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கடந்த வாரத்தில் இந்த பாடலை பாடினோம். வசனம் சொல்லுது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் 10 பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்னொரு வசனத்துல தாவீது சொல்றார், எந்த மனுஷனும் பொய்யன்னு சொல்லி என் மன கலக்கத்துல நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நம்ம வாழ்க்கையில யாரையுமே நம்ம நம்ப முடியாது. அதுல நம்ம கூட இருக்கவங்கள நம்ப முடியாது, உறவினர்களை நம்ப முடியாது, நண்பர்கள்னு சொல்றவங்கள நம்ப முடியாது. ஆனா நம்ம நம்பிக்கைக்கு தகுதியான ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில நீங்க உணர்ந்து இருக்கிறீங்க, நான் நம்பி இயேசுவா கிட்ட போன எந்த ஒரு காரியத்திலையும் அவர் என்னை வெட்கப்படுத்தல, என்னை தனியே விடலன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நம்ப தகுந்த இயேசுவுக்கு நன்றி நிறைந்த ஆராதனை, எண்ணிக்கைக்கு உள்ளடங்கா நன்மை செய்தீரே ஆராதனை. நம்ப தகுந்த இயேசுவுக்கு நன்றி நிறைந்த ஆராதனை, எண்ணிக்கைக்கு உள்ளடங்கா நன்மை செய்தீரே ஆராதனை. என்னை சுமக்கும் தகப்பன் நீரே, என்னை விசாரிக்கும் தாய் நீரே, என்னை சுமக்கும் தகப்பன் நீரே, என்னை விசாரிக்கும் தாய் நீரே. என் தகப்பனும் தாயும் ஓர் உருவான நித்திய மெகுவான நீரே. என் தகப்பனும் தாயும் ஓர் உருவான நித்திய மெகுவான நீரே. அந்த பாடல்ல நித்திய மெதுவாளர் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது, தகப்பனும் தாயும் சேர்ந்த ஒரு நபர், அவ்வளவுதான். நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசுதான் சொல்லி இந்த பாடல் சொல்லுது. திரும்ப பாடுவோம். என்னை சுமக்கும் தகப்பன் நீரே, என்னை விசாரிக்கும் தாய் நீரே, என்னை சுமக்கும் தகப்பன் நீரே, என்னை விசாரிக்கும் தாய் நீரே. என் தகப்பனும் தாயும் ஓர் உருவான நித்திய மெதுவான நீரே. என் தகப்பனும் தாயும் ஓர் உருவான நித்திய மெதுவான நீரே. ஆராதனை ஆராதனை உமக்கு
நம்ப தகுந்தவரே உமக்கு என்றென்றும் ஆராதனை. நம்ப தகுந்த இயேசுவுக்கு, நம்ப தகுந்த இயேசுவுக்கு நன்றி நிறைந்த ஆராதனை. எண்ணிக்கைக்கு உள்ளடக்கா நன்மை செய்தீரே ஆராதனை. நம்ப தகுந்த இயேசுவுக்கு நன்றி நிறைந்த ஆராதனை. எண்ணிக்கைக்கு உள்ளடக்கா நன்மை செய்தீரே ஆராதனை. என்னை சுமக்கும் தகப்பனீரே, என்னை விசாரிக்கும் தாய் நீரே. என்னை சுமக்கும் தகப்பனீரே, என்னை விசாரிக்கும் தாய் நீரே. என் தகப்பனும் தாயும் போலுருவான நிச்சயமெனுவான நீரே. என் தகப்பனும் தாயும் போலுருவான நிச்சயமெனுவான நீரே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. நம்ப தகுந்தவரே உமக்கு என்றென்றும் ஆராதனை. நம்ப தகுந்தவரே உமக்கு என்றென்றும் ஆராதனை. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுமா, நம்ப தகுந்தவரே உமக்கு என்றென்றும் ஆராதனை. நம்ப தகுந்தவரே உமக்கு என்றென்றும் ஆராதனை. ஒரு தன்னலமில்லாமல் எவரையும் உயர்த்தும் உம் போல நல்லவர் இல்லை. ஒரு தன்னலமில்லாமல் எவரையும் உயர்த்தும் உம் போல நல்லவர் இல்லை. இந்த மனசு யாருக்கும் இல்லை. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. நம்ப தகுந்தவரே உமக்கு என்றென்றும் ஆராதனை. நம்ப தகுந்தவரே உமக்கு என்றென்றும் ஆராதனை. கரங்களை தட்டி இந்த வாழ்க்கையில நீங்க நம்ப தகுந்த ஒரு தெய்வமா இருந்ததற்காக நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்னு சொல்லி அப்படியே எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். எல்லாரும் நம்ம வாய்களை திறந்து உங்களுக்கு என்னென்ன ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு தோணுதோ, உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ நீங்க சொல்லி ஆண்டவரை நீங்க உயர்த்த போறீங்க. யாரும் இந்த நேரத்தில் நம்ம சும்மா இருக்க வேண்டாம். இந்த வருஷம் முழுவதிலும் ஆண்டவருடைய கிருபை மட்டும் நம்ம கூட இல்லாது இருந்தா நம்ம இன்றைக்கு இந்த நாளை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. எல்லாரும் ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒரு விஷயம் உங்களை ஒரு விஷயம் தாழ்த்தி, அப்பா எனக்கு நன்றி சொல்றதுக்கு இருதயத்தை தாங்க நீங்க கேளுங்க. ஏன்னா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தை நம்ம யாரும் நம்ம சும்மா இருக்க வேணாம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா நீங்க எங்க வாழ்க்கையில செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லுங்க. ஆண்டவரே அப்பா எபினேசரா எங்க வாழ்க்கையில நீங்க இருந்தீங்க. ஆண்டவரே அப்பா நாங்களும் எங்க வீட்டார் அனைவரும் சேர்ந்து அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒரு கரு போல எங்களை பாதுகாக்கிறேன். ஆண்டவரே எங்களை சிதையாமல் காக்கிறேன், உமக்கு நன்றி என்று சொல்லி எங்களை இதயத்துல சுமந்திரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாம் நம்ம கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நம்ம பாடுவோமா. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல்
மாத்திரம் சொல்லுங்க. அப்பா நன்றி ஆண்டவரே, எங்களை காத்தீரே உமக்கு நன்றி. எங்களோடு கூடவே இருந்தீரே உமக்கு நன்றி. அப்பா ஆண்டவரே, வேண்டிக் கொண்டதற்கும் நாங்கள் நினைத்ததற்கும் அதிகமாகவே எங்களுக்கு செய்தீரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, ஒன்றுமே இல்லாம ஆண்டவரே இருந்த எங்க வாழ்க்கையில அப்பா உங்க கிருபைக்கு உதாரணமாக, உங்க தயவுக்கு உதாரணமாக ஆண்டவரே நீங்க மாற்றினீரே உமக்கு நன்றி சுவாமி. அப்பா உங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்க உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாள்ல உமக்கு நன்றி செலுத்தும்படிதான் நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. வேறு எந்த காரியத்தை குறித்தும் ஆண்டவரே அப்பா அங்க இருதயத்துல இருக்குமானால் ஒரு விஷயம் எல்லாவற்றையும் நம்ம எடுத்து போட்டு ஆண்டவரே உங்க உயர்த்துகிறோம் அப்பா. உங்களை உயர்த்துதான் நாங்க வந்திருக்கிறோம்னு சொல்லுங்க அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எத்தனை நன்றி சொன்னாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த நன்மைக்கு அது ஈடாகாது ராஜா. ஆண்டவரே அப்பா, எவ்வளவா கிருபை பாராட்டினீங்க ஆண்டவரே, எவ்வளவா எங்க வாழ்க்கையில உங்களுடைய தயவை ஆண்டவரே நீங்க முன் செல்ல வைத்தீங்க ஆண்டவரே அப்பா. கிருபையும் நன்மையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் எங்களை தொடர செய்தீங்களே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்க நினைத்து பார்க்க முடியாத இடங்களில் இருந்து எல்லாம் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புனீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க என்ன செய்வோம் திகைத்து நின்ற நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே நீ கலங்காத, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி சரியான நேரத்துல வந்து எங்களுடைய கையை பிடித்து நீங்க தூக்குனீங்களே உங்களுக்கு நன்றி. நீங்க சொல்லுங்க, நீங்க நன்றி செலுத்துங்க. என்னெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் செய்தாரோ நீங்க சொல்லி அப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே அப்பா. நீரேவாக எங்க வாழ்க்கையில நீங்க இருந்தீங்க ஆண்டவரே. நீங்க எங்க யாருக்கிட்டே போய் நீங்க எங்களை கையேட விடலன்னு சொல்றவங்க ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா எங்களை யாருக்கிட்டயுமே போய் நீங்களை கையேந்தி இருக்க விடல, ஏசப்பா எங்க கூடவே இருந்தாருன்னு சொல்றவங்க மாத்திரம் இந்த பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோம். ஒரு எளிமையான ஒரு பாடல் தான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். உந்தயாளத்தின் உதாரணமா நீரென் வாழ்வை மாற்றி விட்டீரே. உந்தயாளத்தின் உதாரணமா நீரென் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏனீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏனீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என கையேந்த விடல, என தலகுனியவு விடல. சொல்லுங்க, என கையேந்த விடல, என தலகுனியவு விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்லை, நீ விட்டதில்லை. குப்பையில் திறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து அவர்களை கண்டதினால, அவருடைய கிருபையினால அரியணையில் நம்மை அமர்த்தி வைத்திருக்கிறார். அவருடைய கிருபைக்கு உதாரணமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றினார் சொல்றவங்க. உம் கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. கிருபைக்கு உம் கிருபைக்கு உதாரணமா நீர்
வருஷம் முழுவதிலும் இருக்கு அதிகமானவரே என கையேந்த விடல என தலகுனிய சொல்லுற வார்த்தை கையேந்த விடல என தலகுனியும் கையில என கையேந்த விடல என தலகுனியவும் விடல என கையேந்த விடல என தலகுனியவும் விடல உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்ல ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில் கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் பெற்றவன் கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் தயாரத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே உன் தயாரத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே ஓயே நீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே ஏன் நீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே என கையேந்த விடல என தலகுனியவும் விடல என கையேந்த விடல என தலகுனியவும் விடல கையேந்த விடல என தலகுனியவும் விடல என கையேந்த விடல என தலகுனியவும் என்னை அவர் நம்பி வாழ்றோம் உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்ல ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்ல உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்ல ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்ல உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்ல ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்ல நீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே ஏன் நீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே என கையேந்த விடல என தலைகுனியவும் விடல என கையேந்த விடல என தலைகுனியவும் விடல உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்ல
ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் அப்படியே நம்ம கண்களை மூடி ஒரு விசை இந்த வருஷம் முழுவதும் நம்ம ஆண்டவர் பார்த்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், நடத்தி இருக்கிறார். உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஒருவேளை சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்தது, இந்த வருஷத்துல நடந்தது, இது ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில நடந்தது, இதை ஏன்ப்பா அனுமதிச்சீங்கன்ற கேள்வியோடு ஒரு விஷயம் நீங்க இருக்கலாம். ஆனா ஒன்றே ஒன்று, ஆண்டவர் துவங்கின ஒரு காரியத்தை அவர் நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். ஒருவேளை அது தாமதமாகலாம், உங்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனா நிறைவேற நீங்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஒருவேளை இருக்குமானால் இந்த நாளில் ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கூட உங்க வாழ்க்கையில அது தரையில விழாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வாழ்க்கையில அப்பா நீங்க துவங்கின காரியங்கள் எல்லாம் நீங்க செய்து முடிப்பீங்கன்னு ஒரு விசுவாசத்தோடு கூட நம்ம அந்த பாடலை பாடி இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவர் என்ற பாடல். இத்தனை நாட்கள், இத்தனை இந்த மாதங்கள் எங்களை நீங்க தாங்குனீங்க, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி நம்ம பாடுவோம். ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே, நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்ல, உங்க கரங்கள் தான் எங்களுக்கு ஆதாரம் சொல்றாங்க. என் ஆதாரமே, எங்களுக்கு வேற யாரும் தெரியாதுப்பா, எங்களுக்கு வேற எதுவும் நம்பிக்கை இல்லை, உங்க கரங்களை தான்
உயர்த்திடுவேன். நீங்க மட்டும் பாடுறீங்களா? இனிமே